சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தவர்களே சொல்லிடலாமா? சத்தமா சொல்லுங்களேன். Praise the Lord. God bless you. எனக்கு தெரியும் ஆவியில நான் உணர்றேன், அநேகரை இறுதி காயங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். தீர்க்க தரிசனமாய் சிலரோடு நான் பேசுகிறதை உணரும் எழுப்பி விட்டு நான் சொல்ல முடியும். நேரம் குறுகிறதுனால நான் விடுறேன். அநேகரை கர்த்தர் ஆற்றி இருக்கிறார். ஆமென். அதைரியப்பட்டு இருந்த அநேகரை கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கிறார். எதிர்காலம் உனக்கு உண்டு. Praise the Lord. ஆமென். மறுபடியும் என் அன்போடு அழைத்த அண்ணனுக்கு நன்றி, குடும்பத்துக்கு நன்றி. திடீர்னு அண்ணன் உள்ள வந்து சர்ச்சில் அந்த நாள் கூப்பிட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த அவங்க வார்த்தையை தட்ட முடியல. தேவ சித்தம் என்று நான் சுவாசிக்கிறேன். காரணம், நான் 12 மணிக்கு நான் அழகிய மண்டபத்தில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங்ல பேசினேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய மண்டபத்தில் ஒரு பெரிய முகாம்ல நான் கத்திரி வார்த்தை பேசினேன். ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பதாகவே அது முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் என்ன வந்து சொன்ன போது எனக்கு எப்படி அவங்க வார்த்தை தட்டன்னு தெரியல. நான் அவங்ககிட்ட அங்கே ஃபோன் பண்ணி பேசினேன். ஒரு 12 மணிக்கு வந்துடுறேன்னு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் கொடுத்தேன். நான் 12 மணிக்கு தான் வருவேன்னு சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க. ஆமென். தேவன் சொல்லி முன்குறித்ததுனாலே அநேகரை தேற்றும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அதனால கொஞ்ச நேரம் ஆனாலும் ரொம்ப தெளிவா நல்ல ஏன்ற அளவுக்கு ஊழியம் செய்ய நான் விரும்புறேன். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆமென். உங்களுடைய உற்சாகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம். வந்தபோது 1-2 பேர் இருந்தீங்க. ஆண்டவர் அநேகரை கொண்டு வந்துட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அநேகர் வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வனாந்திர வயல் வழியாய் மாறும், வெட்டாந்திர நீரூற்றாய் மாறும். Praise the Lord. பொதுவா நான் பிரசங்கம் பண்றதுக்கு முந்தி எங்க போனாலும் சரி, ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனா எனக்கு ஒரு போர்டன், ஒரு பாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். வசனம்னா என்ன அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் கொடுக்காம நான் பேசுறதே இல்லை. ஏன்னா தேவன் என்ன அப்படி பாரப்படுத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். அநேகரால் இன்னைக்கு வேதம் மறக்கப்படுகிறது. அநேகரால் வேதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படுகிறது. ஒரு கூட்டம் தெரிஞ்சதை சொல்ல மறைக்குது. ஹலோ, 3 கூட்டம். ஒண்ணு மறக்குது, இன்னொன்னு மறுக்குது, இன்னொன்னு தெரிஞ்சதை சொல்ல தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு மறைக்கிறாங்க. அப்படி ஒரு பரிதாபமான காலத்துல வந்திருக்கிறோம். இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவங்களுக்கு இடறுதல் இல்லை. ஆமென். அதனால உங்களுக்கு சிலருக்கு நான் பேசுறது தெரிஞ்சிருக்கும். நீங்க வேதத்தை கண்டிப்பா நேசிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். கட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அதனால நீங்க எப்படியாகிலும் இந்த வசனத்தை நேசிக்கணும் என்பதற்காக நான் உங்களோட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன். இது மனுஷன் எழுதல, மனுஷனுடைய அறிவுல எழுத முடியாது. இது கர்த்தர் தான் இது எழுதினார் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேச விரும்புறேன். எனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அவ்வளவு நேரம் நான் பேச விரும்புறேன். நல்லா கவனிக்கணும். வேத வசனத்துக்கு விரோதமா நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனா அவைகள் தோற்று போகிறது. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நிலைத்திருக்கிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாராவது வந்து உங்ககிட்ட பைபிள்லாம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பேசுங்களேன். பேச மாட்டீங்களோ? யாராவது வந்து உங்ககிட்ட வந்து பைபிள்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு உண்மையா ஒரு இஸ்லாமியனோ ஒரு இந்துவோ அல்லது ஒரு பேர் கிறிஸ்தவர்களோ வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க பைபிள்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல மாட்டீங்க? இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரைட் நவ என்ன சொல்லுவீங்க? தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லலாமா? குட். வாழ்வுக்கு வழிகாட்டின்னு சொல்லலாமா? மனிதனுடைய வாழ்வுக்கு சட்டத்திட்டங்கள்னு சொல்லலாமா? நிறைய பேசலாம். ஆனா 18 வயசுல நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். சின்ன வயதுல அன்றைக்கு நான் தியாலஜி போறதுக்கு முந்தி, +2 முடித்து பள்ளிக்கூடம் போற வேதாம கல்லூரி போறதுக்கு முந்தியே ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை தெளிவா எங்க எழுதிட்டார். பைபிள்னா என்ன தெரியுமா? கவனிங்க. பைபிள்னா என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இந்த உலகத்துல நடந்தது, இப்போ இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது, இனி இந்த உலகத்துல நடக்க போறத பல 1000 வருஷத்துக்கு முந்தைய எழுதி அப்பா கையில தந்திருக்கிறாங்க. அதுதான் பைபிள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதானே பேசுறது? விளங்குதா? நடந்தது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, இனி யார் வேணாலும் வரலாம். என் நம்பர் வேணா தரேன். உங்களை நான் ஆதாரபூர்வமா 100கணக்கான சம்பவங்களை சொல்லி நான் நிரூபிக்க விரும்புறேன். தாராளமா என்ன வேற வேணா முடியும் போது என் கேளுங்க, நம்பர் கேளுங்க, நான் சொல்லி தரேன். ஆதாரபூர்வமா நான் பேசுறேன். வேதாகமும் கட்டுக்கு பைபிள். உலகத்துல 2 புத்தகம் இருக்கு. ஒன்னு ஸ்டோரி, another one is story. ஸ்டோரினா என்ன தெரியுமா? இல்லாதத இருக்கிற மாதிரி எழுதுறது என்ன? ஸ்டோரி. இந்த பேப்பர்ல தினமலர், தினத்தந்தி, இந்த பேப்பர்ல வீக்கெண்ட் மேகசின்ஸ் வரும், இந்த ஃப்ரீ எடிஷன்ஸ். சில்வர் மலர், தங்க மலர், வெள்ளி மலர், பிளாஸ்டிக் மலர், பித்திர மலர், இரும்பு மலர் எல்லாம் வரும்ல. அதுல கதை போட்டிருக்கும். அந்த கதையில பாருங்க, லாஸ்ட்ல ஒரு வேர்ட் போட்டிருப்பாங்க. இதுல எழுதியிருக்கிற சம்பவமும் பேரும் ஊரும் நிஜம் அல்ல, கற்பனையே. இது ஸ்டோரி.
பைபிள் இஸ் நாட் ஸ்டோரி, பைபிள் இஸ் ஹிஸ்டரி. ஹிஸ்டோரினா என்ன? பாஸ்டர் ராஜமணி இருந்தாருன்னு சரித்திரம், பாஸ்டர் ராஜமணி மகன் சாமுவேல் இருக்கிறாங்கிறது சரித்திரம், எனக்கு பிள்ளை இருக்கிறதுங்கிறது சரித்திரம், எங்க தாத்தா இருந்தாருங்கிறது சரித்திரம், நீங்களும் உலகத்தில் இருந்திருக்கீங்க, உங்களுடைய குடும்பம் இருந்துச்சுங்கிற சரித்திரம். ஆமென். நடந்ததை நடந்ததா சொல்றது என்ன சொல்லுங்க? பைபிள். இப்ப நீங்க சொல்லுங்க, பைபிள் சரித்திரமா கதையா? அல்லேலூயா. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இருந்தா கூட நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்காங்க, பைபிள்ல இருந்து கதை சொல்லி தரட்டுமான்னு சொல்லாத, அது தப்பு. பைபிள்ல இருந்து ஒரு சரித்திரம் சொல்லி தரட்டுமான்னு சொல்லு. பைபிள்ல கதையே கிடையாது, ரீலே கிடையாது. இட்ஸ் நாட் ரீல், இட்ஸ் ரியல். அது வந்து கதை விடுற புஸ்தகம் கிடையாது. ஓகே, அப்ப பைபிள்னா என்ன? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த மார்ச் மாசம் ஜப்பான்ல ஒரு பெரிய சுனாமி இருந்துச்சு. மார்ச் செகண்ட் வீக் நினைக்கிறேன். நான் அன்னைக்கு சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃப்ரைடே மீட்டிங் முடிச்சு மேலே போய் அந்த ரூமில் உட்காந்துருக்கிறேன். சன் டிவி நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நான் அந்த சம்பவத்தை நான் நேரடியாக டிவியில் பார்த்தேன். ஆனால் அதுக்கு பிற்பாடு இப்போ நான் சேட்டலைட் யுகத்தில் உட்காந்துருக்கிறோம், செயற்கைகோள் யுகத்தில் உட்காந்துருக்கிறோம். ஒரு வாரத்துக்குள்ள என்ன ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது ஜப்பான் அந்த சுனாமிக்கு பிற்பாடு 8 அடி ஜப்பான் தன்னுடைய நிலைமை இல்லாமல் விலகி விட்டதான். இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற பாட்டில் எக்ஸ்ட்ரீம் எண்ட் அந்த எண்டுக்கு போற மாதிரி 8 அடி விலகிச்சான். 1 இன்ச்சு விலகிறதே பெரிய மேட்டர். 8 அடிங்கிறது வாவ் பெரிய விஷயம். நீங்க அப்படின்னா என்னன்னு கேட்கீங்களா? ஏன்னு கேட்கீங்களா? 8 அடி மாறிச்சுன்னா நம்ம கையில் இருக்கிற மேப் இப்போ தப்பு, வேர்ல்டு மேப் தப்பு. இந்த ஹிஸ்டரி குரூப் படிக்கிற பிள்ளைகள் அட்லஸ் வச்சிருப்பாங்கல்ல, அட்லஸ்ல எக்ஸாக்ட்லி கரெக்டா போட்டிருப்பாங்க. அப்ப அது தப்புன்னு அர்த்தம். இதை சம்பவம் சொன்னோன்னே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் தெரியுமா? சங்கீதம் 104:30 பைபிள் எடுத்து பாருங்க. சாம்ஸ் 104:30. யாரும் எடுத்து வாசிக்க முடியுமா? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். In English Bible, renew the face of the earth. சரி, என்ன கவனிங்கம்மா சொல்லிடுறேன். நீர் பூமியின் ரூபத்தையும், சொல்லுங்க, பேச மாட்டீங்களோ? பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அங்க என்ன எழுதியிருக்கு? ஆக்சுவலி என்ன எழுதியிருக்காங்க? இல்ல என்ன மேட்டர் அங்க வருது? திமிங்கலம், கடல், கர்த்தர். அதான் விஷயம். நீர் கடலிலே உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு, ஏற்ற வேளை நீர் ஆகாரம் கொடுப்பீர், அவை உங்களை நோக்கி காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் என்ன செய்யும்? இந்த வார்த்தை, this word is a prophetical word. இது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்ல, தீர்க்கதரிசன வார்த்தை. நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். இன்னைக்கு சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கு பூமி மாறிட்டுன்னு. ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், பூமியின் ரூபம் மாறும் என்று. சங்கீதம் 46:1 தெரியுமா? ஆகையால் பூமி நிலை மாறினாலும் ஓகே. இதான் பைபிள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். நடந்தது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, இனி நடக்க போறது. எழுதுனதுதான் நடந்திருக்கு, எழுதுனது நடந்ததனால் எழுதுனதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் எழுதப்பட்டவைகள் கட்டாயம் நடந்தே தீரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்க முடியும், அன்போடு கேட்கிறேன். இந்த பைபிள் எழுதுறதுக்கு வேத பண்டிதர் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு 5 கண்டம், 5 கண்டத்தில் உள்ள 3 கண்டம், 3 கண்டத்தில் உள்ள 12 நாட்டுல இருந்து எழுதியிருக்காங்களாம். வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான சூழ்நிலைமை, இல்லை வித்தியாசமான லாங்குவேஜ், அதுல வந்து 12 நாடுகள் இருந்து எழுதினாங்களாம். ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் எழுதல, கிட்டத்தட்ட 40 பேரை கொண்டு கர்த்தர் எழுதினார். எத்தனை பேர் கொண்டு எழுதினார் சொல்லுங்க? 40 பேர். யாரெல்லாம் எழுத வச்சாருன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் உள்ளவர்களை பயன்படுத்தினார். ஆல இருந்து ஆ வரைக்கும் பயன்படுத்தினார். அரசன் முதல் ஆண்டி வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக சாலமோன், தாவீது போன்ற ராஜாக்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். தானியேல் போன்ற கேபினட் மினிஸ்டர், மந்திரி லெவல்ல இருந்த தானியேலை கொண்டு கர்த்தர் எழுதினார். அபிஷியலா ராஜா பக்கத்துல உட்கார்ந்த பர்சனல் பிஏ யார் தெரியுமா? நெகேமியாவை கொண்டு கர்த்தர் எழுதினார். வேதத்தை கற்று தேர்ந்து மற்றவர்களுக்கு போதிக்கிற வேதபாரகனாகிய எஸ்ராவை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஆசாரிய ஊழியம் செய்த மோசையை கொண்டு கர்த்தர் எழுதினார். தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகூம், உசப்பனியா, சகரியா, மல்கியா போன்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எழுதினார். புதிய ஏற்பாட்டுக்கு வருவீங்கன்னா ஆயத்தோர்ல உட்கார்ந்து சுங்க இலாகாவிலே கணக்கு எழுதி கொண்டு மத்தேயுவை கொண்டு கர்த்தர் எழுதினார். பைபிள் சேஸ் லூக் இஸ் டாக்டர், வைத்தியனாகி லூக்கா. நான் சரித்திரத்தில் படிச்சிருக்கிறேன். அலெக்சாந்திரியா பட்டணத்திலே மருத்துவ தொழில் படித்த லூக்காவை கொண்டு கர்த்தர் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? 14 நிருபத்தில் எழுதியிருக்கிறார். கமாலியனுடைய பாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பிஹெச்டி, ஒருத்தர் பிஎஸ்சி பண்றாங்க, எம்எஸ்சி பண்றாங்க, எம்ஃபிஎல் பண்றாங்க, அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஆசை வருது, ஏதாவது ரிசர்ச் பண்ணலாம். அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கைடு இருக்கணும். ஓகே,
யாராவது பிஹெச்டி பண்ணவங்க இருக்கீங்களா? பிஹெச்டி முடிச்சவங்க இருந்தீங்கன்னா நீங்க கைடு இல்லாம பிஹெச்டி பண்ண முடியாது. ஒரு கைடு இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய நீங்க உங்களுடைய தீசிஸ் கொடுக்கும்போது அந்த அவங்களுடைய இது கண்டிப்பா இருக்கணும். அவங்க வேத பண்டிதர் என்ன சொல்றாங்க தெரியுமா? கமாலியன் அப்படிங்கிற கைடை வச்சுதான் பவுல் அன்னைக்கே பிஹெச்டி பண்ணாருன்னு சொல்லி நிரூபிச்சு சொல்றாங்க. பாருங்க, நல்ல பட்ட படிப்பு பிடித்த பவுலை கொண்டும் கர்த்தர் எழுதினார். ஒண்ணுமே படிக்காம மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காத பேதுருவை கொண்டும் கர்த்தர் எழுதினார். நல்ல கவனிக்கணும். அரசன் தாவீதை கொண்டும் எழுதினார், ஆண்டி பேதுருவை கொண்டும் எழுதினார். ஒரு விஷயம் சொல்றேன், ஒருவரும் அறிந்தோ ஆராய்ந்தோ தியானித்தோ எழுதினவைகள் அல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு ஆசிரியர், இந்த பைபிளுக்கு ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் தான். சரி, கூட்டுறதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது, குறைக்கிறதுக்கும் எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. எக்ஸ்ட்ரா கூட்டிட்டா வாதையை கூட்டிடுவார், குறைச்சா ஜீவ புஸ்தகத்திலிருந்து பங்கு எடுத்துருவார். வசனத்தை கரெக்டா பேசலன்னா அவனுக்கு விடியற் காலத்தின் வெளிச்சம் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய கிருபையினால 22 வருஷமா நான் கன்வென்ஷன்ல பேசிட்டு வரேன். 22 இயர்ஸ். பணக்குடியில ஒருவேளை என்னை பார்க்க முடியாது, ஆனா வெளியே போயிட்டே இருப்பேன். போன வாரம் இவ்வளவு நேரம் பாம்பேல இருந்தேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். எங்க போனாலும் வெளிநாடுகளில் பேசுறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியால பேசினேன். கன்வென்ஷன் கூப்பிட்டு இருந்தாங்க. எங்க போனாலும் பணக்காரனை கண்டோ, பெரிய ஆளை கண்டோ, அங்கி போட்ட ஆளை கண்டோ, கருத்த கயிறை கண்டோ, சிவப்பு கயிறை கண்டோ நான் பயப்படவே மாட்டேன். எனக்கு ஒரு புல்பீட் கிடைக்கும்னா ஏசுநாதருக்கு பயந்து என்னெல்லாம் சொல்லணும் அவ்வளோ சொல்லிட்டு தான் கீழே இறங்குவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. என்னை ரட்சித்தது மனுஷன் கிடையாது, என்னை ரட்சித்தது கர்த்தர், என்னை அழைத்தது கர்த்தர், என்னை அபிஷேகித்தது கர்த்தர். ஆமென். தோசம் அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லித்தரேன். நான் டைம் எடுத்துக்க நேரம் நல்ல தெளிவா உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். மனுஷன் எழுதலைங்கிறத நான் கண்டிப்பா நிரூபிக்க விரும்புறேன். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தைய ஈரோட்ல பவானி ஒரு கன்வென்ஷன்ல பேசிட்டு ராத்திரி 9:45 மணிக்கு நான் பவானி ஸ்டேஷன் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்கேன். எதுக்குன்னா இந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் பிடிப்பதுக்கு, நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் பிடிப்பதுக்காக உட்கார்ந்துருக்கிறேன். கவனிங்க, லிசன். என் பக்கத்துல ஒரு தம்பி உட்கார்ந்துருந்தேன், அழகான தம்பி, வாலிப தம்பி. பிறகுதான் தெரியும் அவனுக்கு வயசு 22. நல்ல பார்த்தோடனே நல்ல பக்க ஜென்டில்மேன். அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்காக நான் மெல்ல அவன்கிட்ட, தம்பி உங்க பேர் என்னன்னு கேட்டேன். அவன் ஜாஜகான் அப்படின்னா. ஜாஜகான்னு நம்ம புரிஞ்சுது, நம்ம சொக்காரன். உங்களுக்கு புரியலையோ? போக புரியும். ஹலோ, ஜாஜகான் யாரு? நம்ம அந்நியனா நமக்கு விளங்குச்சா விளங்கலையா? இஸ்மவேலர், நம்ம ஈசாக்கின் சந்ததிகள் இஸ்மவேலர்னு தூரம் அந்நியம் கிடையாது. ஆனா அவன் ரொம்ப ஆக்டிவ் பர்சன், ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பான். நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அவன் 3/4 மணி நேரம் என்கிட்ட பேசியிருக்கான். அவன் திருப்பி கேட்டான், என்ன பார்த்து உங்க பேர் என்ன சார் அப்படின்னா. நான் சாமுவேல் ஜெபராஜ்னு. அடுத்த கேள்வி கேட்டேன், நீங்க என்ன செய்றீங்கன்னா பாஸ்டர்னு. உடனே எழுப்பிட்டான் வேகமா, அடிக்கிறதுக்கு இல்லை, பிரைஸ் அலாட் அப்படின்னா. ஹலோ, ஒரு முஸ்லீம் வாயில என்ன வருது? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? சலாம் அலைக்கன்னு இருக்கணும், இப்படிதானே சொல்லியிருக்கணும். அவங்க லாங்குவேஜ் தானே. அவன் பிரைஸ் அலாட்னா. எனக்கு ஒரு சிரிப்பு வந்துட்டு. என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்னடா சம்பந்தமாங்க. அவன் வாயிலிருந்து பிரைஸ் அலாட்னு வருது. அவன் அழ ஆரம்பிச்சிட்டான், கிரை. எழுப்பிட்டான். ரயில்வே ஸ்டேஷன் ஆட்கள்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு அனாதை, நான் ஒரு இஸ்லாமியன், எங்க அப்பா அம்மா செத்து போறாங்க, உனக்கு ஒரு அண்ணன் உண்டு, அவன் மேரிட், நான் கைவிடப்பட்டு போனேன், நான் கல்லூரி படிக்கும்போது என் படிப்பை நிறுத்த வேண்டிய சொல்ல வந்துட்டு வேலைக்காக நான் திருப்பூர்ல பனியன் கம்பெனில சேர்ந்தேன். அங்க ஒரு அக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு சகோதரி எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. ஒரு 4-5 முறை இதை வாசி தம்பின்னு சொன்னாங்க. அதை வாசித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்துல மூழ்கி ஞானசானம் பெற்றேன். அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெற்றேன். ஈரோட்ல இந்த சபையில போய் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் ஒரு விசுவாசின்னு சொன்னான். அல்லேலூயா. பயங்கர சந்தோஷம். ஒரு இஸ்லாமியன் ரட்சிக்கப்பட்டான்னு பயங்கர சந்தோஷம். அவன்கிட்ட கேட்டேன், எப்பா நீ ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். நான் பைபிள் வாசித்தேன், அதுதான் காரணம். நான் சொன்னேன், பைபிள்ல உனக்கு எது பிடிச்சது? அவன் பழியிற ஒரு காரியம் சொன்னான். எனக்கு பைபிள்ல நான் பைபிளை ரொம்ப டேஸ்டா வாசிக்க காரணம், புதிய ஏற்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சது. குறிப்பா புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 1ஆம் அதிகாரம். அங்கிள் ஐ வெரி லைக் அப்படின்னா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் ரொம்ப பிடிச்சதுண்ணா. எனக்கு என்ன ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்காத மத்தேயு 1ஆம் அதிகாரம். ஹலோ, ஏன் பிடிக்காதுன்னா, செத்தான் செத்தான் இருக்கும். யாராவது சொல்லுங்க, 1000 ரூபாய் தாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. முன்னால மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை ஒரு தப்பு இல்லாம மனப்பாடமா சொல்லுங்க, 1000 ரூபாய் தானே. வேண்டாம், இன்னொரு 1000 கூட்டி 2000 ரூபாய் தானே. ஆமா, டைம் கொடுத்தா தர முடியாது, அது எல்லாரும் சொல்ல முடியும். இப்ப சொல்ல முடியும்னா வாங்க, தோத்திர பண்டிகை முன்னிட்டு 2வது வருஷம் முன்னே கொண்டு 2000 ரூபாய் தானே.
நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மத்த 2 அதிகாரம் பிடிக்காது. ஏன் தெரியுமா? செத்தான் செத்தான். நம்ம என்ன சும்மா ஏவன் செத்தா எனக்கு என்ன, இவன் பத்தா எனக்கு என்னவே 2 அதிகாரத்துக்கு போயிடும். இது நம்முடைய நேச்சர். அவன் சொல்றான், எனக்கு மத்த 1 அதிகாரம் தான் பிடிச்சதுங்க. என்ன காரணம்னு கேட்டேன். தம்பி, உங்களுக்கு மத்த 2 அதிகாரம் பிடிக்கிறதுக்கு என்ன ரீசன்? மத்த 1 அதிகாரம் பிடிக்கிறது என்ன காரணம்? சொன்னா, நான் கவனமா பைபிளை படிச்சுட்டு வந்தேன். கவனமா பைபிளை படிக்கும் போது அதுல 42 தலைமுறைக்கு பிற்பாடு இயேசு பிறந்தார் அப்படின்னு போட்டிருந்தது என்ன கவர்ந்தது. 42 generation after born in Jesus. 42 தலைமுறைக்கு பின்னால பிறந்திருக்காரு. 42 தலைமுறை எழுதியிருக்கு. 42 தலைமுறை எழுதியிருக்கு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்தியாவில் நான் சொல்ல விளங்கிக் கொள்ளுங்கள், தோத்திரம், கோடிக்கணக்கான கேசுகளுக்கு வம்ச வரலாறு கிடையாது. நிறைய ஹாஸ்டல் வாழ்ற பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, தூக்கி தூரம் எரிஞ்சு போடுறாங்க. இன்னும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், கோடிக்கணக்கான கேசுகளுக்கு வம்ச வரலாறே தெரியாது, இன்க்ளூடிங் இஸ்லாம். ஆனா இயேசுநாதருக்கு 42 தலைமுறை எழுத முடியும்னா பைபிள் வந்து சாதாரணதல்ல, இது உண்மை என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னான். இதான் இரட்சிப்புக்கு காரணம். ஆமென். இப்படி சொன்னா தெரியாது, விளங்க வைக்கட்டுமா உங்களுக்கு? ரொம்ப நவீன காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப பாருங்க, ரொம்ப அட்வான்டேஜா ஒரு செல்போன் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் செல்போன் வாங்கினா ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி வீடு நிறைய அடைக்கிற அவ்வளவு ஜாமானங்க இருக்கு. டார்ச் லைட் இருக்குது, டேப் ரெக்கார்டர் இருக்குது, வீடியோ கேமரா இருக்குது, ஸ்டில் கேமரா இருக்குது, வீடியோ கேம் இருக்குது, வேற நல்லா இருக்குது, ஞாபகம் இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, கால்குலேட்டர் இருக்குது, நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ ஸோ நல்ல கவனிங்க. அது 2000 வருஷத்துக்கு முந்தி மத்தேயு எழுதும் போது பேப்பரே கண்டுபிடிக்கல. தோல், பார்ச்மெண்ட் அப்படிங்கிற தோல்ல தான் எழுதுனாங்க. ரொம்ப அறிவு அகழ்வு ஆராய்ச்சியில் அப்போ கிடையாது. ஓகே, இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி அறிவுலாம் வளர்ந்துட்டு, இந்த 3G 4Gலாம் வருதுன்னு சொல்றாங்களா, கேள்விப்பட்டீங்களா? 3G 2G அதில் என்ன ரொம்ப ஃபாஸ்டா போகும். அதில் 3G இந்த 4Gனுடைய அந்த டெக்னாலஜி என்னன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற. அப்படியே செல்போன் எடுத்து பேசினா இந்த முகம் அங்கே தெரியும், அந்த முகம் இப்படி சொன்னா அவங்களுக்கு தெரியாது. புரிய மாதிரி சொல்லட்டா, இந்த மோரக்கட்டை அங்கே தெரியும், அந்த மோரக்கட்டை அங்கே தெரியும். இப்போ விளங்குது இல்ல? அதான் அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ ஹை டெக்னாலஜிஸ். நான் கேட்குறேன், உங்களை பார்த்து நான் கேட்குறேன், மனுஷனுடைய அறிவில் எழுதுனதா, ஆவியானவர் சொல்லி கொடுத்து எழுதுனதா? உங்க ஆயுசு காலத்தில் மறக்காதுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயுலயாவது 42 தலைமுறை தான் எழுதியிருக்கிறார். லூக்காவில் 76 தலைமுறை எழுதுறார், ஆதாம் வரைக்கும். யாரால முடியும்? எந்த ஆராய்ச்சியாளரால் முடியாது. ஆவியானவர் சொல்லி கொடுத்து எழுதுனது. இதுதான் பரிசுத்த வேதாகமம். வேதத்தை ரொம்ப நேசிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா நல்லா வாசிங்க. இந்த புது வருஷத்துல உங்களுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன். பைபிளை ஒரு வருஷம் ஆகிலும் ஒவ்வொரு வருஷம் வாசித்து முடிக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன். டெய்லி 3 அதிகாரம் சொல்லுங்க. இப்படி கை வச்சு காட்டுங்க, என்ன பார்த்து காட்டுங்க. இப்படின்றக்கூடாது, பத்திரம் காட்டிடக்கூடாது. சொல்லுங்க, டெய்லி 3 அதிகாரம் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம் சொல்லுங்க. சொல்லுங்க, துவக்க ஒன் செகண்ட், கமா. டெய்லி 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை. அப்படி வாசித்து பாருங்க. ஏர்லி ஒன்ஸ் நீங்க பைபிள் முடிக்கலாம். வருஷத்துக்கு பைபிள் வாசித்து முடிங்க. வேதம் நம்மகிட்ட பேசும், அது ஆறுதலா இருக்கும். தாவீது சொல்லுகிறார், என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். ஒரு கிறிஸ்துமஸ் சீசனா இருக்கு அப்படின்னாலே ஒரு எளிமையான ஒரு பகுதி நம்மளோடு பேசி நான் கடந்து போகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக் சாப்டர் 2 verse 10. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன நற்செய்தி? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. நல்ல கவனிங்க. இயேசு பிறந்தது சந்தோஷம். ஒண்ணு புரிஞ்சுடுங்க, அது நீங்க தவறா புரிஞ்சிடக்கூடாது. கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதினா அது கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததை கொண்டாடுறதல்ல கிறிஸ்துமஸ். அது அர்த்தமற்ற கிறிஸ்துமஸ். கிறிஸ்துனா இயேசுநாதர் உலகத்துல பிறந்தார், அதனால கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுங்கிறது அர்த்தமற்ற கிறிஸ்துமஸ். உலகத்துல இயேசுநாதர் பிறந்ததில்லை, என் வாழ்க்கையில இயேசு பிறந்திருக்கிறார், அதை கொண்டாடுறது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அதை கொண்டாடுறதுங்கிற அவசியம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பிறந்தார், உண்மை. அது அல்ல கிறிஸ்துமஸ். என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இயேசு பிறந்தார் அப்படிங்கிறதா கிறிஸ்துமஸ். ஒரே ஒரு தீம் மட்டும் வச்சு நான் போயிடுறேன். இயேசு பிறந்த அன்றைக்கு வந்த செய்தி என்ன தெரியுமா? எல்லா ஜனத்திற்கும்
மிகுந்த சந்தோஷம். ஆயத்தரம் எல்லா ஜனத்துக்கு மிகுந்த, ஆயத்திறந்து சத்தமா சொல்லுங்களேன். எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு பிறந்திருக்கிறார். ஆனா நல்ல கவனிங்க, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவை சந்தோஷம், ஒரு குடும்பத்துக்கு தேவை சந்தோஷம், ஒரு வியாபாரம் செய்யறாங்களா அந்த வியாபாரத்துல தேவை சந்தோஷம், ஒரு தொழில் நடத்துறாங்களா தொழிலுக்கு தேவை சந்தோஷம், ஒரு தேசத்துக்கு தேவை சந்தோஷம். சந்தோஷத்துக்காக தான் மனுஷன் என்னெல்லாமோ செய்யறான், பல வழியை நாடுகிறான். இப்படி சந்தோஷம் வந்துடாதா, இப்படி சந்தோஷம் வந்துடாதா, இப்படி சந்தோஷம் வந்துடாதா. சந்தோஷத்திற்காக மனுஷன் என்னெல்லாமோ செய்யறான். அதுக்குதான் குடிச்சு பாக்குறான், சீக்கிரம் செத்து போறான், குடித்தனமா செத்து போறான். குடியை விடலைன்னா கடைசியில் இவன் குடும்பம் தெருவில் நிற்குது. முதல்ல குடிப்பார், கொஞ்சம் அவன்ஸ் குடிச்சு பார்ப்பார், பிறகு நண்பர்களை பிரியப்படுத்த குடிப்பார், கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு குடியை விட பிரயாசப்படுவார், குடி அவரை பிடிச்சிடும். குடியில சந்தோஷம் இருக்கான்னு பாக்குறாரு, நடம்பு தளர்ச்சி வந்து கடைசியில் வித்தியாசமா போயிடுவார். ஸ்மோக் பண்றதுல சந்தோஷம் வந்துன்னு பார்த்தா லாஸ்ட்ல லொக்குன்னு இருமிட்டு இருப்பார். கேன்சர். ஒருத்தர் ஸ்மோக் பண்ணா 4 பேருக்கு கேன்சர். அதுல நிக்கோட்டின்ங்கிற பாய்சன் சுத்தி இருக்கிற ஆளுகளை பாதிக்கும். சந்தோஷத்துக்கு மனுஷன் என்னெல்லாமோ செய்யறான். இப்படி சந்தோஷம் வந்துடாதா? சில நினைக்கிறாங்க நல்ல ஆடம்பரமா வாழ்ந்தா நல்ல சந்தோஷமா வாழலாம், எனக்கு ஆடம்பரமா வாழ்றதுக்கு பணம் இல்லை அதனாலதான் சந்தோஷம் இல்லை. இது உன் முட்டாள்தனம். அப்படி யாராவது நினைக்கிறீங்கன்னா அதோடைய ஃபூலிஷ்னஸ். ஆடம்பர வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. சிலுக்கு சுமிதா மாதிரி ஆடம்பரமா வாழ்ந்தது யாருங்க? ஹலோ, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? கேட்கிறேன். ஊரெல்லாம் வால் போஸ்ட், ஊரெல்லாம் ரசிகர் மன்றம். கடைசியில் சிலுக்கு சுமிதா எப்படி செத்தான்னு யாருக்கா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தற்கொலை பண்ணி செத்தான். ஏன் தெரியுமா? அவட்ட பணம் இருந்துச்சு, பங்களா இருந்துச்சு, அவ்வளவு கொடுத்து நான் படிச்சிருக்கிறேன். காலையில சாப்பாடு சென்னையில, மத்தியானம் லஞ்ச் பண்றதுக்காக தாஜ் கோரமண்டல் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மும்பையில அந்த கேட் ஆஃப் இந்தியா பக்கத்தில் இருக்கல, போயிருக்கீங்களா? அங்க போவானா. வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு, நல்ல ஸ்டார் நடிகை, ஊரெல்லாம் அவளை பத்தி பேசினாங்க. ஆனா கடைசியில் சந்தோஷம் இல்லை, தற்கொலை பண்ணி செத்தான். ஆடம்பர வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தராது. சில நினைக்கிறாங்க பணம் நிறைய பணம் வந்துட்டா சந்தோஷமா வாழலாம், அது கூட பிரம்மை. குண்டாய் கம்பெனியினுடைய குண்டாய் கார் கம்பெனி பார்த்தீங்களா? அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர்ஷிப் என்னச்சுதான் தெரியுமா? 11வது மாடியில இருந்து குதிச்சு செத்து போனான். வேர்ல்டு ஃபுல்லா அவன் கார் இருக்கு. இந்தியாவிலாம் குண்டாய் கம்பெனி அவ்வளவு பரவிடுச்சு. சோ அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல, அந்த வருமானத்துல சந்தோஷம் கிடைக்கல, ஆடம்பர வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. சந்தோஷத்துக்காக மனிதர்கள் பல வழிகளை தேடுகிறார்கள், பல உபாய தந்திரங்களை தேடுகிறார்கள். நான் சொல்றேன், 2 சந்தோஷத்தை பைபிள் போதிக்குது. ஒன்று பெர்மனன்ட், என்னோட டெம்பரவரி. அதை குறித்து வேதம் என்ன போதிக்கிறதுனா அநித்தியமான பாவ சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சந்தோஷம்? அநித்தியமானதுன்னா நிக்காது. அநித்தியம்னா எப்படி விளக்கலாம்னா, இந்த சின்ன பிள்ளைகள் சோப்பா இல்ல ஒரு டீ பொம்மைக்கு ஊதுவாங்க தெரியுமா? அது ஊதுனோன்னு என்ன செய்யும்? முட்டையா போகும். இந்த சின்ன பொடிசுகள் அதை பிடிக்கிறது கொஞ்சம் கழிச்சு காணாது போயிடும். இதான் அநித்தியம். ஓகே, நான் ஒரு பொருளை இதில் வச்சிருக்கேன்னா இதுல உட்கார்ந்து நித்தியம். அநித்தியமான பாவ சந்தோஷம் வேதம் தெளிவாய் போதிக்கிறது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை மோசே குறித்து வாசிக்கிறோம். வெறுப்பதை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான. என்னோட நித்தியமான சந்தோஷம். இயேசு கொடுக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா? நித்தியமான சந்தோஷம். கை உயர்த்தி ஒரு அழைத்து சொல்லிடலாமா? சில நிமிடங்கள் முடித்து நான் வேகமாக கடந்து போகிறேன். நிறைய பேசலாம். நான் ஒரு காரியத்தை மட்டும், ஒரு கான்செப்டை வச்சுட்டு நான் போயிடுறேன். ஒரு சின்ன ஒரு குறிப்பு நான் சொல்ல. ஒரு நாள் ஒரு நல்ல மனுஷன், நல்ல பணம் சம்பாதித்தவர், நிம்மதி இல்லாம ஒரு சைக்காலஜி டாக்டர், மன தத்துவ டாக்டர், மனவியல் தத்துவ டாக்டர்கிட்ட போனார். சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானமா இருக்க முடியல, எனக்கு ட்ரீட்மெண்ட் தாங்க. அவர் எல்லாம் பேசிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்தார். உங்களுக்கு வியாதி இல்லை பிரதர், பிபி நார்மல், சுகர் நார்மல், எல்லாம் நார்மல். சும்மா வீணா கவலைப்படாங்க. உங்க லைஃப்ல கொஞ்சம் என்டர்டைன் வேணும், கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுங்க. நம்ம சிட்டியில பெரிய சர்க்கஸ் போட்டிருக்காங்க, அங்க போய் பாருங்க, ஒரு நேரம் போய் டைம் பாஸ் பண்ணுங்க. அதுல பபுன் இந்த கோமாளி சேட்டை காட்டுவான், அவனை பார்த்து கொஞ்சம் வாய் விட்டு சிரிக்கலாம். கொஞ்சம் ஒரு டைம் என்டர் பண்ணுங்க. ஏன் போட்டு சும்மா கவலைப்படுறீங்க? பணத்துக்கு கஷ்டம் இல்லைங்கிறீங்க, நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவிங்கிறீங்க, நல்ல வீடுங்கிறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க? கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவும் சொன்னதுதான் அந்த ஆளு ஏங்கி எழ ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஏங்கி எழ ஆரம்பிச்சேன். டாக்டர், எப்பா நான் தப்பா இல்லப்பா சொல்லிட்டேன், அந்த சர்க்கஸ்ல போய் கொஞ்ச நேரம் என்டர்டைன் பண்ணி தானே சொன்னேன், இந்த கோமாளி சேட்டையெல்லாம் கொஞ்சம் பாருன்னு தானே சொன்னேன், இதுல என்னப்பா நடந்து போச்சு?
அவன் என்ன சொன்னாலும் தெரியுமா, அந்த கோமாளியை நான் தான் டாக்டர், ஒவ்வொரு ஷோலையும் 3000 பேரை சிரிக்க வைக்கிறேன், மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதா என் வேலை, பட் ஐ எம் நாட் ஹாப்பி, நான் சந்தோஷமா இல்லை. மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது என்னுடைய வேலை. சிலர் பாருங்க ஜாலியாக பேசுவாங்க, ஜோவியாக பேசுவாங்க, சிலர்கிட்ட பேசிக்கிட்டனாலே டைம் போகிறது தெரியாது. இட்ஸ் அவங்களுடைய நேச்சர், ஹியூமன் நேச்சர் சிரிக்க வைக்கிறது. அவங்ககிட்ட நான் அநேகிட்ட பேசியிருக்கிறேன், மனம் விட்டு சிரிப்பாங்க. தனியாக உட்காந்து பேசியிருக்கிறேன், மனம் உடைஞ்சு அழுதுருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய காயங்கள், நிறைய கீறல்கள். அப்ப எதுவோ ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை தராது. ஓகே, வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஜான் சாப்டர் 16 verse 20. 16-20 வாசிக்க பார்க்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதை சொன்னது யார் தெரியுமா? இயேசு. கவனிக்கிறீங்களா? சிம்பிளா முடிச்சிடறேன், கவனிங்க. நீங்கள் அழுது புலம்புவீங்க, ஆனா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால துக்கம் ஏற்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால நீங்கள் துக்கப்பட்டிருக்கலாம், புருஷனால நீங்கள் துக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா 60:20, உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரனை நீ மறைவதும் இல்லை, கர்த்தரே அவருக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒருவேளை பொருளாதார கஷ்டத்தில் ஏற்பட்ட துக்கமா, ஒருவேளை டாக்டர் உங்களுக்கு பெரிய வியாதின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி சொன்னதுனால ஏற்பட்ட துக்கமா, ஒருவேளை மருந்து மாத்திரைகள் எல்லாம் உங்களை கைவிட்டு ஐயோ எனக்கு இந்த வியாதியே குணமாகலங்கிற துக்கமா? அங்க பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், இயேசு ஏன் சிலுவையில் தொங்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? இயேசு ஏன் சிலுவையை சுமந்தார்? ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வெறும் மர சிலுவையை சுமக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் துக்கத்தை சிலுவையில சுமந்தார். நீங்க துக்கப்படுற அவசியம் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா chapter 31 verse 13. 31:13 சொல்லுகிறது, வாலிபரும் கன்னிகைகளும் கூட முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனிங்கம்மா, உங்க துக்கத்துக்கு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைப்பார். நான் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தின் மொத்தம், என்னை கவனியுங்கள், ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தின் மொத்தம் நான் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊழியத்தை முடித்த போது ஒரு டாக்டர், எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் அம்மா, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆவில ஒரு ஏவுதல். கவனிக்க முடியாது, அன்போடு கேட்கிறேன். ஆனா அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அவருடைய கணவர் ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி, பார்க்க முடியாது, போக முடியாது. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் போக ஏவுகிறார். நான் அவங்க மருத்துவமனைக்கு வேலை செய்த இடத்துக்கு நான் போனேன். காலையில 10 மணிக்கு நான் போனேன். போனபோது இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டேன், இந்த டாக்டர் இங்கே தான் ஒர்க் பண்றாங்க. அவங்க ஆமான்னு சொன்னாங்க. ஒரு 10லேருந்து 10:10 வந்துருவாங்க, நீங்க அவங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க. நான் அந்த ரூம்ல வெயிட் பண்ணேன். அவங்க வந்தபோது ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. நான் ஒரு 7-8 மணி நேரம் பிரயாணமாகி போயிருந்தேன். என்னை பார்த்தோன்னே அவங்க டாக்டர் உள்ள வந்து ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க, பித்து பிடிச்சமா நிற்கிறாங்க. அவங்க டாக்டர் ஏன் வந்தீங்க, ரொம்ப பதற்றமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஆண்டவனை வர சொன்னார், உங்களை பார்க்கணும், அதனால தான் வந்தேன். பேசி பேசி அழுது 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 பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க. லாஸ்ட்ல அவங்க பேசும்போது அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு மருந்து, அந்த பாய்சன் பாட்டில் எடுத்து வந்தாங்க. இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணுங்கிற முடிவில் வந்தேன். லாஸ்ட்ல நான் பேசி ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்கள்ட்ட செலவிட்டு கண்ணீர் விட்டு அழுது அவங்க தங்க வாழ்க்கை அர்ப்பணித்த பிற்பாடு அவங்க நீங்க வரல அப்படின்னா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி இதை எடுத்து காட்டினாங்க. நான் பாருங்க, இந்த பாட்டில் மருந்தத்தை சாப்பிட்டு நான் செத்துருப்பேன், ஆனால் சரியான நேரத்தில் கர்த்தரை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கணவர் மரித்து போனார்கள். டாக்டர் இன்னைக்கு சென்னையில் நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் யார் தெரியுமா?
துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது. வாலிபர்களுக்கு துக்கம், வயோதிபர்களுக்கு துக்கம், முதியவர்களுக்கு துக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். இயேசுநாதரோட மதத்தை ஸ்தாபிக்க வரல. மதம் அப்படின்னா யானைக்கு வரும்ல, அதான் மதம். ஹலோ, யானைக்கு நம்ம பணவில் ஒரு நாள் ஒரு யானை வந்துட்டு, அந்த யானைக்கு மதம் இல்லை, அந்த யானை பாகனுக்கு தான் மதம். ஹலோ, அவன் போட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். அந்த குடியார போய் தண்ணி அடிச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். அதுக்கு ஆகாரம் இல்லாதனால வேற வழி இல்லாம அது ஊருக்குள்ள வந்துச்சு. ஊருக்குள்ள வந்து அது ரூல்ஸாக தான் செய்துச்சு. வலதுபுறமா போச்சு, இடதுபுறமா வந்துச்சு. நான் அன்னைக்கு எல்லாத்துலையும் சொன்னேன், யோ யானைக்கு இல்லையா மதம், இதை மேய்ச்சவனுக்கு தான் மதம்னு. அதனால யானைக்கு வர்றதான் மதம். இயேசுநாதர் மதத்தை ஸ்தாபிக்க வரல, துக்கத்தை சந்தோஷமா மாற்ற வந்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்கள் துக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷத்தின் கடைசியில அல்ல சில நாட்கள் இருக்குது, புது வருஷத்துல கால் வைக்க போறீங்க. நான் சொல்றேன், ஒரு எனக்கு துக்கப்பட்டிருக்கிற காரியத்தை எங்க ஆண்டவர் சமூகத்தில் வைக்க, உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். பெரிய பிரசங்கம் பண்ணவன் எனக்கு நேரம் இல்லை, ஐம் சாரி. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 57ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை துக்கப்படுறவர்களுக்கும் நான் ஆறுதல் அளிப்பேன். அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை துக்கப்படுறவங்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். துக்கத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். நிறைய காரியங்களை சொல்ல முடியும். துக்கம் சந்தோஷமா மாறுறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி என் பிரசங்கத்தை முடிக்கிறேன். பெரிய பகுதி நீங்க வாசித்து தெரிஞ்சிடுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிற்று. குமாரனாகிய சாலமோன் என்னும் ராஜாவின் நாள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்தது இல்லை. என்னை கவனிங்க, இதை பேசினா ஒரு 2 மணி நேரம் பேசலாம், நான் என்று அனுமதி இல்லை. ஆனால் இந்த வார்த்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜா சாலமோன். அதற்கு பிற்பாடு எசேக்கியா ராஜா வரலும் எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்து மறிக்கிறார்கள். பட் சந்தோஷம் கிடையாது. நிறைய குடும்பம் வாழ்றாங்க, வேலை செய்யறாங்க, சிறுவராக இருந்தாங்க, வாலிபரானாங்க, மேரேஜ் ஆச்சு, அவங்களுக்கு பிள்ளைகள் வளர்ந்தாச்சு. உண்மையான சந்தோஷம் இல்லை. நல்லா கவனிங்க. ஆனா இங்கே அப்படித்தான் நடந்துச்சு. ஆனா எருசலேமிலே சந்தோஷம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். அவங்க அப்பா காலத்துல சந்தோஷம் இல்லை. இவர் பார்த்துட்டார். இவர் வந்து ராஜாவான உடனே இவர் வந்து வேற ஒன்றும் பார்க்கல. இவர் யோசிக்கிற, ஏன் சந்தோஷம் இல்லை, என் தேசத்துல ஒரு சந்தோஷம் இல்லை. கவனித்த போது ஒரு காரியத்தை கவனிச்சிட்டார். என்ன தெரியுமாமா? ஆலயம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆலயத்தில் ஆராதனை இல்லை, ஆலயத்தில் விளக்கு இல்லை, ஆலயத்தில் பலி செலுத்த இல்லை. இவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கு, ஆலயத்துல ஆராதனை இல்லை, அதனாலதான் சந்தோஷம் இல்லை. இவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். எசேக்கியா ராஜா ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் என்ன போறேன் தெரியுமா? ஆலயத்தை திறக்க போறேன், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த போறேன், ஆலயத்துல ஆராதனை செய்ய போறேன்னு தீர்மானம் பண்ணினார் பாருங்க. அப்படி செய்தார். எருசலேமில் மகிழ்ச்சி உண்டாயிற்று. நம்ம ஆலயம் என்ன தெரியுமா? கட்டிடம் அல்ல ஆலயம். நம்ம கோயிலுக்கு கண்டு சிலுவை போட்டுடுவாங்க, பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே. கோயில் இல்லாம ஆலயம். ஏமாந்து போகாத. புதிய ஏற்பாட்டுல, பைபிள்ல, விவிலியத்துல, புதிய ஏற்பாட்டுல பில்டிங் இஸ் நாட் சர்ச். நியூ டெஸ்டமென்ட் பீரியட், பில்டிங் இஸ் நாட் சர்ச். பைபிள் சேஸ் யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் காட். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கட்டிடம் ஆலயம் அல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம். கொரிந்து சபைக்கு பவுல் தெளிவா எழுதுகிறார். அதனால கட்டிடத்தை பார்த்தோன்னா சிலருக்கு எமோஷனல் வந்துடும். கட்டிடம் தேவை. நான் ஒரு கட்டிடம் கட்டிட்டு இருக்கேன், முயற்சி பண்றேன், தேவை. 4 பேர் கூடி ஆராதிப்பது கட்டிடம் தேவை. ஆனா கட்டிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணவில்லை, உனக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். பாருங்க, ஆலயத்தை அடைச்சு கிடந்த ஆலயத்தை திறந்தார். உன் இருதயத்தை இயேசுக்காக திறக்க வேண்டும். திறந்த உடனே ரொம்ப நாள் அடைச்சிருந்து பார்த்தீங்களா, நிறைய குப்பையா இருந்துச்சு. அதெல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் உங்கள் வாழ்வை பரிசுத்தப்படுத்துங்கள். வேதம் சொல்கிறது, தேவன் பரிசுத்த, be holy because I am holy. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. பரிசுத்தமா பாடலாம், பரிசுத்தமா பிரசங்கம் பண்ணலாம், பரிசுத்தமா காணிக்கை கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட் பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. இந்த எசேக்கியா ராஜா ஆலயத்தை சுத்தம் பண்ணது போல உங்கள் வாழ்வை பரிசுத்தப்படுத்துங்கள். 3வது, அங்கே பலிகளை ஏற்படுத்தினான். துதிக்க ஆரம்பிங்க.
மூணே காரியத்தோடு முடிக்கிறேன். ஒன்று, உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். நீங்க கதவை திறக்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 14 அப்போஸ்தலர் 14:27 புறஜாதிகள் விசுவாசத்தின் கதவை திறந்தார்களாம். நீங்கள் வசனத்தை விசுவாசிக்கும் போதே இயேசுவுக்கு கதவு திறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல போட்டிருக்கு, புறஜாதிகள் விசுவாசத்தின் கதவை திறந்தார்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. நாங்க தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போது, நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது ஒரு வசனத்தை விசுவாசிச்சீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறீர்கள் அர்த்தம். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் பேசும்போது அந்த காரியத்தை பரிசுத்தப்படுத்துங்க. வாழ்க்கை அப்படியே பரிசுத்தப்படுத்துங்க. கண்கள் நிச்சயா, வாயின் வார்த்தையா, கோபமா, எரிச்சலா, வைராக்கியமா, பெருமையா, விட்டு கொடுக்காத தன்மை, ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்கப்பா, வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. மூணாவது, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. எருசலேமில் சந்தோஷம் உண்டானது போல உங்கள் வாழ்வில் சந்தோஷம் உண்டாகும். ஆமென். ஒரு நிமிஷம் எளிமையாக இருக்கலாமா? என்னுடைய பகுதியை முடிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய தாசர்கள் நடத்துவார்கள். கண்களை மூடலாம். ஒரு விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எளிமையாக இருக்கலாமா? தேங்க்யூ லோ. ஒரே ஒரு அடியை மட்டும் கைத்தட்டி பாடிடலாமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதிய இன்று நீ காண்பாய், அதை இன்று நீ காண்பாய், அதை இன்று கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். கண்களை மூடுங்க. ஒரே ஒரு நிமிஷமா அமைதியா இருங்க. கண்களை மூடுங்க எல்லாரும். தயவு செய்து இது ஒரு தேவ சமூகம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் நவ். கண்களை மூடுங்க. கர்த்தர் என்கிட்ட பேசின என் துக்கம் சந்தோஷமா மாறணும். நான் சில விஷயத்துல துக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தலாம். வெட்கப்படாம. யாரும் உங்களை பார்க்கல, எல்லாரும் கண்ண மூடி இருக்காங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிற உங்க இருதயம் உயர்த்தப்பட நான் பாரத்தோடு ஜெபிக்க விரும்புறேன். நான் ஆண்டோடைய ஊழியக்காரனா நின்று ஒரு அம்பாசிடரா அல்ல நின்று ஜெபிக்கிறேன். வெட்கப்படாதமா, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கடந்த காரியத்தை நினைச்சு கலங்காத. ஒரு புதிய வருஷத்துல ஒரு புதிய தீர்மானம் பண்ணு. பட்டு போன மரத்துல துளிர் வரும். சுக வாழ்வு துளிர்க்கும். ராக்கா தாமா காத்தாக்கா ராக்கா சாக்காத்தா. அல்லேலூயா. 4 பேரை பார்க்கும்போது அவங்கள மாதிரி என்னால வாழ முடியாத, வாழ முடியும். புது வருஷத்துல ஒரு புதிய தீர்மானம், உனக்கு ஒரு புதிய வாழ்வு தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹோரா ஷகத ரம்ம காத்தலாக்கா. தகப்பனே, திரளாய் கரம் உயர்த்தி இருக்கிற நம்முடைய சகோதரிகளுக்காக, சகோதரமாருக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்க பிறந்தது ஒரு நற்செய்தி என்னப்பா, சந்தோஷம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சந்தோஷம் வேண்டும் என்று கண்ணீர் மல்க நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய ஊழியக்காரனாகி நான் கர்த்தரின் அதிகாரத்தை ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஹalleluya. துக்கப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக அவர்களை கட்டுகிறேன். I bind in Jesus and right the Lord. ராசிகாத்தலாமா. துக்கம் மாறட்டும். இப்பொழுது ஒரு சந்தோஷம் ஒரு பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எந்தெந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டார்கள் அதே காரியம் அவர்கள் சந்தோஷப்படுகிறதை மாறும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. கையை கீழே போடலாம். இந்த ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹalleluya. ஆண்டவரை ஜெபிக்க ஏவுகிறார். வியாதி உள்ளவங்க, கொஞ்சம் பலகீனம் உள்ளவங்க, அல்லது ஒரு கையை உங்க வியாதி மேலே வச்சுக்கிடுங்க. எங்க வியாதியோ அங்க உங்க கையை வைங்க. ஒரு கையை பரலோகத்து நேரம் உயர்த்துங்க.
உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர்களை குணமாக்க போகிறார். ஹalleluya. வெட்கப்படாதீங்க. பாப்பீங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நாங்க கை வச்சு ஜெபிப்பது ஒரு காரியம். ஊழியக்காரனை நம்பாது. ஊழியக்காரனுக்கு பின்னால ஓடுற நல்ல அனுபவம். இயேசுவை நம்பு. நாங்களும் உங்களை மாதிரி பாடுள்ள மனிதர்கள். நீங்க விசுவாசிங்கன்னா கட்டி மறையும். இப்ப அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வியாதி இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கரம் உயர்த்துகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டி மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் வயிற்று வேதனைகள் குணமாவதாக. இயேசுவின் நாமத்தில் நரம்பு வியாதிகள் குணமாவதாக. இயேசுவின் நாமத்தில் எலும்பு வியாதிகள் குணமாவதாக. இயேசுவின் நாமத்தில் சிரசு முதல் பாதம் வரையிலும் கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. உடைய பிள்ளைகளை குணமாக்குறதற்காக நன்றி ஆண்டவரே. பலகீனப்படுத்துற எல்லா பலகீனங்களும், சபிக்கப்பட்ட பலகீனத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. Come out the name of Jesus. Hallelujah, hallelujah. குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. மாந்திரிகங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்குறதுக்காக நன்றி. பிள்ளைகளை விசுவாசத்தை கனமணுகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? நல்ல சந்தோஷமா. ஹalleluya, ஹalleluya.